வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட நாலூர் நற்சிந்தனையிலிருந்து ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊன் அப்படின்னா என்னங்க, இந்த பரு உடல் இல்லைங்களா? ஊன் உடம்பே, இந்த உடல் ஒரு ஆலயம் அப்படின்றாங்க. எப்படி உடல் போய் எப்படி ஆலயமாக முடியும்? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்வாங்க. அதாவது எல்லாரும் போயிட்டு கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அலையக்கம் நமக்கு வரும். இதில் அலையக்கமும் வரும், மன வலிமையும் தரும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா உடலுக்கும் பலம் வரும். ஏன் அப்படின்னா அங்கே போய் பார்த்திங்கன்னா நடக்கிறோம், அடுத்தது கும்பிட்றோம், அடுத்தது விழுந்து கும்பிட்றோம், காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து தோப்பு கரணம் போடுறோம், அப்போ அங்க பிரதர்ஷனம் பண்ணுறோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சியை இணைந்த மன வலிமை பெற ஆலயம் கட்டியிருக்காங்க. இந்த ஆலயம்லாம் எந்த இன்ஜினியரும் யாரும் யோசிச்சுலாம் கட்டலை, பிளான் போட்டுலாம் கட்டலை. இறைநிலை நிர்ணயம் செய்து ஒரு உணர்ந்தவர்கள் மூலமாக தான், அதாவது சித்தர்கள் மூலமாக, ஞானிகள் மூலமாக தான் இந்த ஆலயங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த ஆலயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டணும், என்ன வடிவம் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்களோட ஒரு தோன்றிய ஒரு எண்ணம் தான். சரி, ஆலயம் அப்படின்னா என்னங்க? என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஆன்மா லயம் ஆகக்கூடிய இடம் ஆலயம் இல்லைங்களா? இந்த ஆன்மா அங்கே போய் லயம் ஆகுது அப்படின்றாங்க. ஆனால் அதே ஆன்மா எனக்குள் உயிராக இருப்பதை நான் உணர்ந்து எனக்குள் லயமாவதும் ஆலயம்தான். இப்போ இல்லம் அப்படின்னா என்னதுங்க? இல் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம், அம் என்றால் இறைவன். அப்போ இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து இணக்கமாக வாழணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த வீடு எப்படி இருக்கணுங்க? நல்ல ஒரு அலையக்கமாக, அன்பாக, பராமரிப்பாக, சுகாதாரமாக, அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே இருப்பாங்க. அப்போ கோயில் அப்படின்னா நாங்கள் பறந்து விரிந்து இறைவன் பிரபஞ்சமாக இருந்து உள்ளே இருந்து இயங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கார். அது கோ இல், இது இல் லம். அப்போ இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா இறைவன் உயிராக, அறிவாக, மனமாக இருந்து இருக்கக்கூடிய நம் உயிராற்றலை இருக்கக்கூடிய தகுதியை உயர்த்தி கொள்வது இந்த உடல் பராமரிப்பு. அதான் உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே, திருமூலர் சொன்னதான். அப்போ ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்போ இந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா மனவள கலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் செய்ய சொல்கிறாங்க. அப்போ செய்ய 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 நம்ம கர்ம வினைகள் கழுகிறது, பழவினை புகுவினை. அடுத்தது நாம் செய்யக்கூடிய அனைத்து எண்ணம் சொல் செயலால் சில கரும பதிவாகல தற்செயல் விபத்து எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஆனால் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோங்க, எப்படி வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ அதுபோல் இந்த உடலுக்காக நான் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சேன் அப்படின்னா உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணும்? இவங்க இந்த வீட்டை கரெக்டாக வச்சுருக்காங்க. சுவாமி சொல்வார், உடல் என்பது உயிர் ஏறும் வாகனம். உடல் என்பது உயிர் ஏறும் வாகனம். அப்போ அந்த வாகனத்தில் காற்று இருக்குதா, பிரேக்கு பிடிக்குதா, பெட்ரோல் இருக்கா, எல்லாமே இருந்தால் தான் பயணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். அப்போ வாழ்க்கை பயணம் நம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த உடல் என்ன பண்ணுங்க? பேணி பாதுகாக்க வேண்டும். நான் பாதுகாக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் டைம் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா அப்போ இந்த உடல் என்ன பண்ணுங்க? வலி, நோய், மரணம், அங்கங்கே பஞ்சர் போட்டுக்கும். அப்போ என்ன பண்ணோம்? வலி அடிக்குது ஃபஸ்ட்டு பெல்லு, அடுத்தது நோயாக மாறுது. இன்னும் விரிவாக பேசிகிட்டே போகலாம். ஆனால் பேசுவதால் பயன் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. செய்ய வேண்டும், இதுதான் உண்மை. அந்த விதத்தில் இந்த ஊனுடம்பே ஆலயமாக யார் தொழுது பின் சென்றார்களோ வாழ்க்கையில் எல்லா வகையிலையும்
ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க மனவளக்கலையில் நுழைஞ்ச புதுசில், எந்த வயதில் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வயதிலே நின்றுறீங்க. உண்மை. ஏன் அப்படின்னா அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த நோய் வந்தால் தான் தெரியும் உடல் எவ்வளோ துன்பப்படுது. இது மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரில் சந்திப்போம், இல்லை மனவளக்கலையில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு அதை நான் பின்பற்றுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.